அம்மா அவர்கள் இருந்தால் தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு எவ்வாறு பராமரிக்கப்பட்டிருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த ஆட்சியிலே, திமுக ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளைகள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? இந்த ஆட்சியாளர்களின் கையாளாக தளம்தான். காவல்துறைக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் இதற்கெல்லாம் பொறுப்பேற்காமல் இன்றைக்கு ஊரூராக சுற்றி பவனி வந்து கொண்டிருக்கின்றார். செல்கின்ற இடங்களெல்லாம் பொய்யான தகவல்களை பரப்பி வருகிறார். இன்னும் சொல்ல போனால் போகின்ற இடங்களிலெல்லாம் அவரை அங்கே உள்ள குழந்தைகள் அப்பா அப்பா என்று கூப்பிடுவதாக அவர் சொல்வதை பார்த்து சமூக வலைதளங்களிலே எத்தனை கிண்டல்கள் வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு தெரியும். நேற்றைக்கு கூட சென்னையிலே நமது புதிய தலைமை அலுவலகத்தை திறந்து வைத்த பொழுது அங்கே வந்திருந்த ஊடக நண்பர்கள் என்னிடம் கேட்டார்கள், முதல்வர் அவர்கள் தன்னை பார்க்கின்ற குழந்தைகள் எல்லாம் அப்பா அப்பா என்று சொல்லி அவரை கூப்பிடுவதாக மகிழ்கிறாரே என்று. அதற்கு நான் சொன்னேன், தாத்தா வயசுல இருக்கிறவரை அப்பான்னு கூப்பிடுறதுனால அவருக்கு ரொம்ப பெருமிதமாக தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு தமிழ்நாட்டில் டெய்லி பத்திரிகையிலும் சரி ஊடகத்திலும் சரி சிறுமிகள் படுகின்ற பாடு, சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள், சிறுமிகளுக்கு எதிரான வன்முறைகள் இன்றைக்கு நிகழாத நாளே இல்லை என்கிற அளவிற்கு நம்ம எல்லாம் அச்சுறுத்துகின்ற அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கிறது.